ஹரே கிருஷ்ணா. தெய்வத் ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 13 பகவான் வராகரின் தோற்றம் 35ஆம் பதம். ரூபம் தவைதன் நனு திருஷ்கிருதாத்மனாம் துர்தர்ஷனம் தேவ யத் அத்வராத்மகம் சந்தாம்சி யஷ த்வச்சி பர்ஹி ரோமஸ்வ ஆஜ்யம் ட்ரிஷி துவங்கரீஷு சாதுர் ஹோத்திரம். மொழிபெயர்ப்பு. ஓ பகவானே, வேள்விகளை செய்வதின் மூலம் உமது வடிவம் வழிபடப்படுகிறது. ஆயினும் துராத்மாக்களினால் அதனை காண முடியாது. அனைத்து வேத மந்திரங்களும் காயத்ரி மந்திரம் போன்றவையும் உமது தோளின் தொடர்பினால் ஆனவையே. உமது உடலில் உள்ள ரோமங்கள் தர்பை புற்களாகும். உமது விழிகளோ தூய வெண்ணையினை போலிருக்கும். உமது 4 பாதங்களும் 4 வகையான பலந்தரும் செயல்களாகும். பொருளுரை. துராத்மாக்களின் பிரிவு ஒன்று இருக்கிறது. இதனை பகவத்கீதை வேதவாதி, அதாவது வேதங்களை கடுமையாக பின்பற்றுவதாக சொல்லிக்கொள்வோர் என்று கூறுகிறது. இவர்கள் பகவான் அவதரிக்கிறார் என்றால் நம்புவதில்லை. இவ்வாறு இருக்க வணங்கத்தக்க வராக அவதாரத்தை பற்றி என்ன சொல்வது? இவர்கள் பகவானின் பல்வேறு வடிவங்களை அல்லது அவதாரங்களை மனித உருவக் கொடுத்து வழிபடுகின்றனர் என்று கூறுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதத்தின் கருத்தின்படி இவர்களெல்லாம் துராத்மாக்கள் ஆவர். பகவத்கீதையோ இவர்கள் துராத்மாக்கள் மட்டுமல்லர், மூடர்கள், மனிதர்களின் கடையர்கள் என்று குறிப்பிடுகிறது. மேலும் இவர்களது கடவுள் நம்பிக்கையற்ற மனப்பாங்கினால் இவர்களது அறிவு மாயையினால் திருடப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. கண்டனத்திற்குரிய இம்மனிதர்களின் கண்களுக்கு பகவானின் பூதாகரமான வராக வடிவம் புலனாகாது. பகவானின் நித்திய வடிவங்களை இழிவாக கருதும் வேதங்களை பின்பற்றுவோர் பாகவதத்திலிருந்து அவதாரங்கள் எல்லாம் வேத வடிவங்கள் என்று அறிந்து கொள்ளலாம். பகவான் வராகரின் தோள், ரோமக்கால்கள், விழிகள் எல்லாம் வேதங்களின் பல்வேறு பாகங்கள் என்று இங்கே விளக்கப்படுகிறது. ஆகையினால் அவரே வேத மந்திரங்களின் சொரூபமாக, அதிலும் குறிப்பாக காயத்ரி மந்திரத்தின் வடிவமாக விளங்குகிறார். ஹரே கிருஷ்ணா.